ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக உண்மையான சனி பெயர்ச்சி மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்வதை பற்றி பேசுவதற்காக அடியேன் சக்தி சோமையா அவர்களும் KS ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது சனி பெயர்ச்சி. இருக்கிறதுலேயே மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சனி பகவான் சற்றேறக்குறைய ஒரு ராசிக்கு 2.5 வருஷம். அதுக்கு அடுத்தது ராகு கேது பகவான் சற்றேறக்குறைய 1.5 வருஷம். அதுக்கு அடுத்தது குரு பகவான் 1 வருஷம். இப்போ இந்த 2.5 வருஷத்தில் உண்டான பெயர்ச்சி அப்படின்னாக்க உங்களுக்கு எப்போ அப்படின்னாக்க மகரத்துலேருந்து கும்பத்துக்கு வரார். எப்போ வராரு அப்படின்னாக்க 20/12/2023 புதன்கிழமை சோபகிருது வருஷம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி. இவர் மாறுறது எதில் மாறுறாரு அப்படின்னாக்க அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம் மகர ராசியிலேருந்து அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசிக்கு மாறுறாரு. இந்த மாறக்கூடிய காலகட்டங்கள் இவர் எத்தனை வருஷம் இருக்கார் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம் இருக்கார். 2.5 வருஷம் அப்படின்னாக்க 6/3/2026 வருடம் கும்பத்தில் இருக்கார். இதுக்கு நடுப்புற ஒரு சில வக்ரம் வராரு. ஆனால் வக்ரமாயும் அவர் கும்பத்தை விட்டு திருப்பி மகரத்துக்கு போகலை. அதனால் அதுவும் கும்பத்திலேயே இருக்கிறாரு. அப்போ இந்த சற்றேறக்குறைய 2.5 வருஷமும் சனி பகவான் இருக்கிற இடம் கும்பத்தில். சரி, இதுக்கு நடுப்புற மெல்ல செல்லும் கிரகங்களான குரு பயிற்சி எப்பப்போ இருக்குது, ராகு கேது பயிற்சி எப்பப்போ இருக்குது எப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒருத்தருக்கு பலன் சொல்லும் பொழுது கோல்சார பலன் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லுவோம். அப்போ இதில் மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்னா சனி பகவான் 2.5 வருஷம். இந்த 2.5 வருஷத்துக்குள்ளார அடுத்து மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது ராகு கேது பகவான். அப்போ இந்த ராகு கேது பகவான் எப்போ பெயர்றாரு அப்படின்னாக்க 26/4/2025. அப்போ இந்த இதில் விசேஷம் என்னன்னாக்க எல்லா கிரகங்களும் வளவேட்டில் போவாங்க, ராகு கேது மட்டும் இடவேட்டில் போவாங்க. அப்போ இந்த ராகு வர்றது எங்கே வராரு அப்படின்னா கும்பத்துக்கு வராரு. அப்போ கும்பராகு என்னென்ன பண்ணுவார் அப்படிங்கும்போது அந்த பலன்கள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் இந்த ராகு கேது பயிற்சியை சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க சற்றேறக்குறைய 1 வருஷம் 360 நாள்லேருந்து 365 நாளில் பெயரக்கூடியது குரு பகவான். இந்த குரு பகவானை பொறுத்தளவுக்கு இந்த பெயர்ச்சிக்குள்ளார 2 முறை அவர் பெயர்றாரு. அப்போ 2 முறை பெயரக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 1 மே 2024 ஒரு பயிற்சி நடக்குது. அதுக்கு அடுத்தது 1 மே 2025 இன்னொரு பயிற்சி நடக்குது. அப்போ நம்ம பலன்கள் சொல்லும்போது நீண்டகால பலன்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் பொறுத்தளவுக்கு ஜனன ஜாதகம் 50%, கோல்சாரம் 25%, இதை தவிர தசாபுத்தி 25%. இது 3த்தையும் சேர்த்தா தான் மொத்த பலன்களும் சொல்ல முடியும். அப்போ நம்ம பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்லும் பொழுது இந்த ராகு கேது பயிற்சியும் வச்சு இந்த 2 குரு பயிற்சியும் வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்போ இந்த பயிற்சிகள் எல்லாமே இந்த 2.5 ஆண்டுகளுக்குள்ளார நடக்குது. சரி, இதுக்கு அடுத்த சனி பெயர்ச்சி அப்படின்றது 6/3/2026 பெயர்றாரு. அப்போ பெயரும் பொழுது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது இதில் பார்த்தோம்னாக்க மிக எளிய பரிகாரங்களை நாம் சொல்ல போகிறோம். மிக எளிய பரிகாரங்கள்லாம் என்ன அப்படின்னாக்க ஆலய வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறந்தது. அதுவும் ஆலய வழிபாடில் சனீஸ்வர பகவானுக்கு விசேஷமான ஆலயங்கள் அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டிலையும் இருக்குது, ஆந்திர மாநிலத்திலையும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தலம் சொல்ல போகிறோம். அடுத்தது இதுலேயே நம்மளோட பொறுத்தளவுக்கு சாமி அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு சனி காயத்ரி ஒன்று சொல்கிறேன், அதை சொல்லிக்கிட்டு வாங்க. ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதியாத். வீட்டில் இருந்தே எளிமையாக பண்ணக்கூடிய பரிகாரம். இதை நம்மளோட யூடியூப்பில் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்க கடைசியில் இதை போட்டுடுறோம். ஏன்னா இப்போ சொல்லும்போது கேட்கும், ஆனால் அதுக்கப்புறம் மறந்துடும். அதனால் அது ஸ்டில்லாகவும் போடுறோம். இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கு உண்டான நற்பலன்கள் என்ன, ஒவ்வொரு ராசிக்கு உண்டான கெடுபலன்கள் என்ன
அடுத்தது அந்த கெடுபலன்கள் வந்தால் அதற்குண்டான பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன, அந்த பரிகார ஸ்தலங்கள் என்னென்ன கிழமையில் போகணும், எப்படி போகணும், எல்லாத்தையும் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ அடுத்தது பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். நாம் இப்போ பார்க்குறது சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, கால புருஷ தத்துவத்துப்படி 6ஆம் ராசியாக வர்றது கன்னியா ராசி. அந்த கன்னியா ராசியில் ராசியிலேயே கேது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் 6ல் சனி பகவான், அப்பா மூச்சு ஓட்டுறலாம். சரி, அடுத்தது 8ல் குரு பகவான். அவர் மாறுறது 1/5/2024. கொஞ்சம் கஷ்டம். என்ன சாமி, ஆரம்பிக்கும் போதே வில்லங்கோன்றீங்க விலகுதுன்றீங்க, வில்லங்கோன்றீங்க விலகுதுன்றீங்க, என்ன பண்ணுறது? நமக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிரமமான காலகட்டங்கள். சரி சாமி, கன்னியா ராசிக்கு சனி யோகராச்சே, அவர் கெடுக்க மாட்டார், சத்தியமாக கெடுக்க மாட்டார். ஆனால் கொடுக்கக்கூடிய அளவின் தன்மையை குறைப்பார். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், பொன் வைக்கிற இடத்துல பூ வைப்பார். அப்போ இந்த கன்னியா ராசியை பொறுத்தளவுக்கு 6ல் சனி பகவான் வராரு. சரி, 6ல் சனி பகவான் வந்தால் என்ன ஆகும்? இதுவரை கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். சரி, 6ன்றது அடிமை வேலையாச்சே சாமி. ஆமாம், கிடச்சிச்சு. அடிமை வேலை கிடைச்சாலும் உங்களுக்கு பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அப்போ தைரியமாக இருக்கலாமா? தைரியமாக இருக்கலாம். இதுவரை 5ல் இருந்தார், 5லேருந்து 6க்கு மாறினார். சரி, அதே போல் இந்த காலகட்டங்களில் அதீத தைரியம் வரும். அதே போல் அந்த 6ஆம் இடம்ன்றது ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படின்றோம். அதில் சனி பகவான் அவருடைய வீட்டிலேயே, சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்றுட்டு அங்காரகனுடைய சாரத்தை வாங்கிட்டு வராரு. அப்போ கொஞ்சம் உடல்நிலையில் கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். இதை தவிர ராசியில் பார்த்தா கேது பகவான் இருக்கார். அந்த கேது பகவான் எது வரல இருக்கார்? 26/4/2025 வரையிலும். 6ல் சனி, ராசியில் கேது. அப்போ உங்களுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் அதிகமாக இருக்கணும். எது வரையிலும் இருக்கணும் அப்படின்னாக்க 1/5/2024 வரலாம். அது என்ன சாமி 1/5/2024 வரலாம்? 8ல் இருக்கிற குரு 9க்கு வராரு. 9ல் வந்த குரு உங்களுடைய ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அங்கே உண்ட கேது பகவானையும் பார்க்குறாரு. அப்போ பிரச்சனையை விட்டு வெளியில் வந்துட முடியுமா? பிரச்சனையை விட்டு வெளியில் வந்துட முடியும். அப்போ இந்த கன்னியா ராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு நல்ல காலமும் இருக்குது, கெட்ட காலமும் இருக்குது. அப்போ நாம் அதை எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றது ஒரு காரியம். அடுத்தது நம்பர் 2, எல்லா கிரகங்களுக்கும் பொறுத்தளவுக்கு பார்வை பலம் அப்படின்றது உண்டு. இதில் சனீஸ்வர பகவானை பொறுத்தளவுக்கு விசேஷமான பார்வை அப்படின்றது 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும், அதை தவிர சப்தம பார்வையும் இருக்குது. இப்போ இந்த 3ஆம் பார்வையும் 7ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் என்னென்ன நற்பலன்களை கொடுப்பாரு அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருக்கார். இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டாம். எதிரிகள் அற்ற நிலை, எதிலும் வெற்றி, முயற்சிகள் அனைத்தும் வெற்றி. எந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலும் எதிராளிகள் ஒருத்தர் கூட நிற்க முடியாது. போட்டி தேர்வு நிச்சயமான வெற்றி, கவலைப்பட தேவையில்லை. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பெரிய ஏற்றம், வேலை செய்யும் இடத்தில் நிச்சயமாக ப்ரமோஷன் இந்த 3 வருஷத்தில் வருது. 3 வருஷத்தில் ப்ரமோஷன் கிடச்சி வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரி, இந்த ராசிக்காரர்கள் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 6க்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். இது எல்லாமே மறைவு ஸ்தானங்களாகவே போகிறது. பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, துர்கிரகங்கள்னு சொல்லக்கூடிய தீய கிரகங்கள் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதோ, மறைவு ஸ்தானங்களை பார்க்கறதன் மூலியமாக அந்த ஜாதகர் மிகவும் வலுப்பெறுகிறார் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். இந்த சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதும் சரி, அவர் பார்க்கக்கூடிய எல்லா இடங்களும் சரி, உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்க போகுது. பெரிய வெற்றினா எந்த ஒரு இடத்திற்கும் நீங்கள் போகக்கூடிய அளவுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். என்ன 12ஆம் இடம் 8ஆம் இடம் பார்க்குறார், 3ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதிகமான முயற்சி பண்ணுவீங்க, புதுசாக நீங்களே யோசித்து பண்ணுவீங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்தையும் பொதுவாக ஜாகிரதையாக ஒரு தரத்துக்கு 10 தரம் செக் பண்ணிவிட்டு எடுங்க.
ஏன்னா முயற்சிகள் வந்து செட்பேக் வரும், திருப்பி அதை கற்றுக்குவீங்க, திருப்பி அதுலேருந்து ஏறுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார், 12ஆம் இடத்தையும் சனி பகவான் பார்க்குறார். இதன் மூலியமாக என்ன ஆகும்? வீட்டை விட்டு, குடும்பத்தை விட்டு, நாட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். திடீர் யோகங்கள் வரும். திடீர் யோகங்கள்னு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தை வந்து அதாவது துர்கிரகங்கள் பார்க்கறதன் மூலியமாக எந்த இடத்துலேருந்து நீங்கள் நினைக்க முடியாத இடத்துலேருந்து வரக்கூடிய, அதாவது சொல்ல முடியாத இடத்துலேருந்து பணம் வரும். சொல்ல முடியாத இடம் என்ன அப்படின்னா, தவறான வழிகளின் மூலியமாக உங்களுக்கு பணம் சேர்க்கை வந்து அதிகமாக இருக்கும். நேரடியாக வரக்கூடிய பணத்தை விட மறைமுகமாக வரக்கூடிய பணம் மிகவும் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நம்பர் 2 பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்டில் போட்டது திடீர்னு 10 மடங்கு உயர்வை கொடுக்கும். அதுவும் இந்த ஆயில் இண்டஸ்ட்ரி, அது தவிர வந்து இந்த இது இருக்கு இல்லையா, இந்த தானியங்கள் ட்ரேடெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இதெல்லாம் பெரிய ஆயில் ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த கன்னியா ராசிக்காரர்கள் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கவா, எஸ்பெஷலி வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த க்ளவுட் டெக்னாலஜி, எந்த மாதிரியான டெக்னாலஜிஸ், இது வந்து ஆதாயத்தை இது பண்ணி இந்த 2G 3G இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லக்கூடியவர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும். திடீர் பணவரவு ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சனி பகவானுடைய பார்வையும் சரி, சனி பகவான் இருக்கும் இடமும் சரி, உங்களுக்கு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இருக்கும். எந்த ஒரு கடனும் இருக்காது. கடன்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கோடி ரூபாய் வாங்கி வச்சுருந்தாலும் கடன் எல்லாமே அடைஞ்சிரும். கடன் எவ்வளோ வாங்கினீங்கனாலும் யாரும் வந்து உங்களை கேட்கவும் மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய பேக்ரவுண்டு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனுக்கு கொண்டு போயிடும். அதாவது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்ன்ற குருவும் ராகு கேத்துவினுடைய பயிற்சிகளும் வருது. இந்த ராகு கேத்துவும் குருவின் பயிற்சிகள் வந்து எந்த அளவுக்கு இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும்னு ஐயா கிட்ட கேட்போம். ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறவர் வந்து மற்ற மறைவிட ஸ்தானங்களை 3, 6, 8, 12 பார்க்கிறார். 6ஆம் இடத்துல இருந்து 3, 12, 8 இதை பார்க்கிறார். இப்போ 8ஆம் இடத்துலயே குரு இருக்கார். இந்த 8ஆம் இடத்துல இருக்கிற குருவினால சில பாதிப்புகள் இருக்கும். அது வந்து 1/5/2024 அன்னைக்கு அவர் வந்து 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்போ ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு இப்போ வந்து 9ல் இருக்கிறது சிறப்பு. 10ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பாதிப்பு வரும். 10ஆம் இடத்துக்கு போகிற போது குரு 10ஆம் இல்லை 2025 போகிறார். 2025 24ல் 9க்கு வர்றார். 9க்கு வர்ற போது சிறப்பாக இருக்கும். இப்போ 8ல் இருக்கிறது அவ்வளவு சிறப்புன்னு சொல்ல முடியாது. ஆனால் 9க்கு வர்ற போது சிறப்படையும். இருந்தாலும் சனி 6ஆம் இடத்துல இருந்து நல்ல தைரியத்தை கொடுக்கக்கூடியவர். அந்த தைரியத்தை கொடுக்குற காரணத்தினால் எதுலேயுமே அப்போ வந்து நீங்கள் வந்து 9ஆம் இடத்துக்கு குரு போனதுக்கப்புறம் தைரியமாக எது ஒன்றில் இறங்கினாலும் அது வந்து உங்களுக்கு பலப்படும். அதனால நல்ல வருமானங்களை வரக்கூடிய வாய்ப்புகளையும் கிடைக்கும். திரும்ப வந்து 2025 வந்து 1/5/2025 10ஆம் இடத்துக்கு போகிற போது இந்த சனி பகவான் இங்கே தான் இருக்க போகிறார். ஆனால் குரு மாத்திரம்தான் மாறுறார். அப்போது இந்த குரு மாறுற போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசி அதிபதி புதன், அவரும் வந்து புதன் வீட்டுக்கு தான், இன்னொரு வீடான புதன் வீட்டுக்கு மிதுனத்துக்கு தான் போகிறாரு அந்த காலகட்டத்தில். அப்போ 10ஆம் இடத்துல இருக்கிற குரு எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குவார். அந்த காலகட்டங்களில் கவனமாகவும் ரொம்ப ஒரு தடவைக்கு ஐயா சொன்ன மாதிரி ஒரு தடவைக்கு 10 தடவை யோசனை பண்ணி செய்கிறது நல்லதாகவும் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறோம். மேலும் உள்ள விவரங்களில் இந்த பெயர்ச்சி வந்து சனி 6ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பாக இருந்த போதிலும் ஒரு சில பேருக்கு சில காரணங்களால் சில தொய்வுகள் வர வாய்ப்புண்டு. அதனால் என்ன வழிபாடுகளுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய ஹரிஹர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க. ஐயா நல்லா அழகாக சொன்னீங்க. இப்போ இந்த கன்னியா ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு தெசாவோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க சில கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த கெடுபலன்லேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படின்னாக்க சரணாகதி தத்துவம். சரணாகதி தத்துவத்தில் நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கோயில் உண்டு. குடவரை கோயில் அப்படின்னு சொல்லுவோம்.
எங்கே அப்படின்னாக்க காரைக்குடி பக்கத்தில் பிள்ளையார்பட்டி. அது என்ன குடவரை கோயில் அப்படின்னாக்க மலையில் செதுக்கப்பட்டது குடவரை கோயில் அப்படிம்போம். நம்மளை பொறுத்தளவுக்கு மலையிலேயே அங்கே பிள்ளையார் செதுக்கப்பட்டிருக்காரு. அவர் ரொம்ப சக்தி வாய்ந்த பிள்ளையார். சரி, இந்த கன்னியாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ட்ரிப்பு அங்கே கண்டு தொழுதுட்டு வந்துட்டா பிரச்சனை தீருமா? பிரச்சனை தீரும். சரி, அங்கே என்ன பண்ணணும் அப்படின்னாக்க எம்பெருமானுக்கு விநாயகருக்கு உகந்த நாளான திங்கட்கிழமையில் விநாயகருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் விலகும். சரி சாமி, எனக்கு காரைக்குடி பிள்ளையார்பட்டி போகிறது சிரமமாக இருக்குது, வேறு ஏதாவது ஒரு எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு போங்க. விநாயகருக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பாவது அபிஷேகம். சரி, அது எந்த நாளில் சாமி செய்யலாம்? சங்கடகர சதுர்த்தி அந்த காலகட்டங்களில் மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு சங்கடக சதுர்த்தி. இந்த அடுத்த சனி பெயர்ச்சி வரையிலும் வரக்கூடிய சங்கடக சதுர்த்திக்கு விநாயகருக்கு பால் பன்னீர் அபிஷேக திரவியங்கள் இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாலும் வரக்கூடிய பிரச்சனைகளும் வந்த பிரச்சனைகளும் விலகுமா? வந்த பிரச்சனைகளும் விலகும். சாமி, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா சங்கடக சதுர்த்திக்கும் போக முடியாது, எனக்கு வீட்லேயே ஏதாவது ஒரு சொல்கிற மாதிரி ஒரு எளிய பரிகாரமாக சொன்னீங்கன்னா நான் புழைச்சிப்பேனே அப்படின்றதுக்கு பொறுத்தளவுக்கு சனீஸ்வர பகவானுடைய காயத்ரியான ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த காயத்ரி மந்திரத்தை சனிக்கிழமை 8 ட்ரிப்பு சொல்லிட்டு வாங்க. இதை தவிர கால் முடம் எப்படின்னாக்க சனி பகவானை பொறுத்தளவுக்கு மந்தக்காரகன் அப்படிம்போம். அவருக்கு கால் முடமாக இருப்பாங்க. அதனால் அந்த கால் முடமானவங்களுக்கு கைத்தடி மற்றும் இரும்பு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அதே போல் அவங்களுக்கு பர்ஸு வாங்கி கொடுங்க. அதே போல் அவங்களுக்கு கொடை வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க வந்த பிரச்சனையும் வர பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா? கண்டிப்பாக விலகும்னே சொல்லலாம். சரி, இந்த கன்னியாராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன தீய பலன்களையும் செய்யும் அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான மிகப்பெரிய சந்தோஷமான காலகட்டமாக இந்த 3 வருஷம் இருக்க போகுது. 2.5-3 வருஷம் வந்து பெரிய ஏற்றம். ஏன்னா ராகு பகவான் சப்தமத்தில் இருக்கார், கேது பகவான் ராசியில் இருக்கார், சனி பகவான் மாற்றத்தை நோக்கி போய் 6ஆம் இடத்துல போகிறது பெரிய ஏற்றம். உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா கேது பகவான் ராசியில் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்குறார். எதிராளிகள் இல்லாத நிலை வரும். எல்லா விதமான கடன்களும் அடையும். புதிய வேலை கிடைக்கும். முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். வெளிநாடு வெளியூர் போகிறதுக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுவும் வந்து ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கவாளுக்கு கண்டிப்பாக ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வருவீங்க. லாங் ட்ரிப் போக முடியாது. ஏன்னா வந்து 12ஆம் இடம் சுபத்துவம் அடைகிறதுனால ஷார்ட் ட்ரிப்பு நிச்சயமாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் கிராஜுவேஷன் இல்லைன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய மாணவ மாணவியர்கள், அதுவும் வந்து இந்த ஐஐடி ஜேஇ இதெல்லாம் எழுதுகிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம். நிச்சயமாக போட்டித் தேர்வில் வெற்றி கண்டே தீருவார்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய குரு பயிற்சியும் சரி, ராகு கேத்து பயிற்சியும் நல்ல ஏற்றத்தையே கொடுக்கறது. ராகு கேத்து பயிற்சி வந்து 2025 4ஆம் மாதத்துலேருந்து உங்களுடைய பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, தொழில் வரவிற்கு பஞ்சம் இருக்காது, பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய செல்வாக்கு சம்பத்து எல்லாத்தையும் வாங்கக்கூடிய காலகட்டம். புதிய வண்டி வாகனம்லாம் வாங்கக்கூடிய காலகட்டம். பொதுவாகவே பார்த்தேன்னா கன்னியா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான சனி பயிற்சியாக இந்த 2.5 வருஷம் இருக்குது அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.